அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களில் ஒருவன் இன்ஃபினிட்டி கப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஹாம்ஸ்ட்ரிங் ஸ்ட்ரெயின். நம்ம காலுக்கு பின்னாடி 3 முக்கிய தசைகள் இருக்கு. பைசெப்ஸ் ஃபெமோரிஸ், செமி டெண்டனோசஸ், செமி மெம்பரனோசஸ். அவங்க தான் ஹாம்ஸ்ட்ரிங் மசில்ஸ். சரி, மசில்ஸ்க்கு ஸ்ட்ரெயின் ஆகுதுன்னா என்ன? அவங்க ஃபைபர்ஸ்ல மைக்ரோடியர்ஸ் அல்லது சில நேரம் பார்ஷியல் ஆர் கம்ப்ளீட் ரப்சர் ஏற்படுவது, அதாவது கிழிசல். இது பொதுவாக எக்ஸசிவ் ஸ்ட்ரெச் அல்லது டென்சில் ஃபோர்ஸ் ஏற்பட நடக்கும். எப்போ நடக்கும்? பொதுவாக ஹை ஸ்பீட் ஆக்டிவிட்டிஸ் வேகமா ஓடிட்டு சடனா ஸ்டாப் பண்றது அல்லது கிக் பண்ற மாதிரி இருக்கக்கூடிய விளையாட்டுகள்ல இந்த காயம் ஏற்படும் முக்கிய காரணம் நியூரோமஸ்குலர் ஃபெட்டிக், அதாவது டயர்டாகி மசில்ஸ் கண்ட்ரோல் கெட்டு போறது, வார்ம் அப்ஸ் சரியாக இல்லாமல் இருப்பது, குவாட்ரிசெப்ஸ் ஹாம்ஸ்ட்ரிங் ஸ்ட்ரென்த் இம்பேலன்ஸ், முன்தொடை தசை வலுவாகவும் பின்தொடை தசை வலுவிழந்தும் இருப்பது. காயத்தின் தன்மையை பொறுத்து 3 முக்கிய கிரேடுகளாக பிரிக்கலாம். கிரேட் 1 சில ஃபைபர் தான் பாதிக்கப்படும், 5-10% ஸ்ட்ரென்த் லாஸ் இருக்கும், மைல்டு பெயின் தான் இருக்கும். கிரேட் 2 பார்ஷியல் டேர், 50% ஃபைபர்ஸ் வரைக்கும் பாதிப்பு இருக்கும், வலி கூர்மையா இருக்கும், தாங்கி தாங்கி தான் நடக்கணும். கிரேட் 3 ஃபுல் ரப்சர் டோட்டல் வீக்னஸ், சில சமயம் மசில் போன்ஸ்ல இருந்து கிழிஞ்சு வந்துவிடும், அதுவே அவல்ஷன். விஷுவல் அனலாக் ஸ்கேலை கொண்டு வலி நலவை தெரிந்து கொள்ளலாம். ஸ்ட்ரென்த் அண்ட் ஃபங்க்ஷனை பார்க்க மேனுவல் மசில் டெஸ்டிங், ஹாப் டெஸ்ட் கம்பேரிசன் யூஸ் பண்ணலாம். முதற்கட்ட சிகிச்சை போலீஸ் புரோட்டோகால், பி ப்ரொடெக்ஷன், ஃபர்தர் இன்ஜுரி அவாய்ட் பண்ண, ஓஎல் ஆப்டிமல் லோடிங், சிறிது மூவ்மெண்ட் அலோவ் பண்ண, ஐசிஇ ஐஸ் கம்ப்ரஷன் எலிவேஷன், வலி மற்றும் இயக்கத்தை குறைக்க, வீக்கத்தை குறைக்க மருத்துவ அறிவுறுடன் மருந்துகள் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன் முறை சிகிச்சை எக்ஸென்ட்ரிக் ஸ்ட்ரென்தனிங், நார்டிகல்ஸ் போன்ற எக்ஸசைஸ்கள் இது டெண்டான் ரெசிலன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணும், கொலாஜன் ரீமாடலிங்க்கு ஹெல்ப் பண்ணும், சார்கோமியர் லென்த் டென்ஷன் பேலன்ஸை இம்ப்ரூவ் பண்ணும், எஜிலிட்டி ட்ரில்ஸ், லேடர் அண்ட் ஷட்டில் ஸ்பிரிண்ட்ஸ் இது நியூரோமஸ்குலர் கண்ட்ரோலை ரிஸ்டோர் பண்ணும், ப்ராப்ரியோசெப்ஷன் மற்றும் மோட்டார் யூனிட் ரெக்ரூட்மெண்ட் இம்ப்ரூவ் பண்ணும். கைனசெட்டிஃபிங் ஹாம்ஸ்ட்ரிங்க்கு அப்ளை பண்ணினா ஸ்டெபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும், மெக்கனோரெசெப்டர்ஸ் ஃபீட்பேக்ஸ் இம்ப்ரூவ் ஆகும், ஸ்ட்ரெயின் குறையும். மேனுவல் தெரபி டெக்னிக்ஸ், சாஃப்ட் டிஷ்யூ மொபிலைசேஷன், மயோஃபேஷியல் ரிலீஸ், இதோடு அல்ட்ராசவுண்ட் மாடலிட்டிஸ் யூஸ் பண்ணினா பிளட் ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆகி வேகமா ஹீல் ஆகும். ட்ரை நீட்லிங், ட்ரிகர் பாயிண்ட்ஸ் டார்கெட் பண்ணி லோக்கல் ட்விச் ஏற்படுத்துவதன் மூலமாக பெயின் ஸ்பாசம் ரெடியூஸ் பண்ணலாம். கிரையோகைனடிக்ஸ், ஐஸ் யூஸ் பண்ணி ஆக்டிவ் மூவ்மெண்ட் சேர்த்து இயர்லி மொபிலிட்டி ப்ரோமோட் பண்ணும், ஸ்வெல்லிங் குறையும். ஓவரால் ரெக்கவரி டைம் இன்ஜுரி கிரேட் படி 2 வாரங்களிலிருந்து 12 வாரங்களே ஆகலாம். சரியான ரீகா புரோட்டோகால் ஃபாலோ பண்ணினா சில வாரங்களிலேயே 90% இயல்பு நிலைக்கு திரும்பிடலாம். இது போல மேலும் தகவலை தெரிந்து கொள்வதற்கு இன்றைய சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.